மயிலாடுதுறை மாவட்டம் கடலன்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய சகோதரர்கள் முன்னோரின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் சாதித்து வருகின்றனர். வேளாண்மையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகளை குறைக்க பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்களை ஏன் தவிர்க்கக்கூடாது என்ற கேள்விக்கு விடை தேடிய விவசாயிகளுக்கு பல பயிர் சாகுபடி கை கொடுத்திருக்கிறது. விவசாய சகோதரர்கள் பேசுவதை தற்போது பார்ப்போம். இதை பாருங்கள், இந்த பருத்தி செடி எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி 45 நாள் லேட்டாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு செடிக்கு பாருங்கள், இதில் 100 காயிலேருந்து 150 காய் வரைக்கும் வரணும். இது வரைக்கும் வந்திருக்குது 70-80 காய் வந்திருக்கு. 45 நாள் லேட்டு. அதுக்கு அந்தாண்ட பாருங்கள் செவ்வாழை, அதுக்கு அந்தாண்ட என்ன பண்ணியிருக்காங்க, தேக்கங்கன்று போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பாருங்கள், இயற்கை விவசாயத்தில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதை என்ன களை பயிர் எதுவும் இல்லாத நல்ல மாதிரியாக செஞ்சோம்னா நல்ல தரமான விவசாயம், தரமான இது கிடைக்கும். அடுத்தது செவ்வாழையும் காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் இருக்காங்க, இங்கே பாருங்கள். செவ்வாழை புது மெத்தடா யாருமே போடலிங்க. இந்த கல்லங்குடியில் யாருமே போடலை. நாங்கள் புதுசாக போட்டிருக்கோம். இதை செவ்வாழையை போட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தேக்கங்கண்ணுங்க. இந்த தேக்கங்கன்று ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இது போட்டே 3 மாதம் தாங்க ஆகுது. இதனுடைய இலையை பாருங்கள் பெருசாகவே வந்துடுச்சு. இதெல்லாம் ஃபார்மில் வாங்கினது தாங்க. அதாவது ஹைப்ரிட் கண்ணெலாம் என்னமோ கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்தாங்க, அதில் வாங்கியிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா இந்த சாணி ஊட்டச்சத்துலாம் போட்டதுனால தாங்க இவ்வளோ தரமாக கிளம்பிருக்கு. பழைய காலத்து இயற்கை முறைப்படியாக நான் செஞ்சுருக்கேன். சங்க காலத்தில் எப்படி செஞ்சு நச்சுத்தன்மை இல்லாத செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்ணும், சாப்பாட்டு உணவுகளும் தயார் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் 2 மாதத்துலேயே நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ மற்றவங்களும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இறங்கி நின்று பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இயற்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், குமிழ் தேக்கை வெட்டி விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் செவ்வாழை போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது. இயற்கை முறையில் இதேமாரி செய்யுங்க. ஒரு செடிக்கு 75 காய், இப்போதைக்கு 50லேருந்து 75 காய் விளைஞ்சிருக்குங்க. இந்த வாழை போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதேமாரி பழைய காலத்து முறைப்படி நீங்கள் செய்யுங்க. எல்லாருமே சௌகரியமாக இருக்கலாம், எந்தவித நோயும் வராது.